வணக்கம் ரிஷபராசி நேயர்களே, எப்படி இருக்கீங்க? ராசி மண்டலத்தோட இரண்டாவது ராசியான நீங்க நிலத்தத்துவத்தை கொண்டவங்க. சுக்கிரன அதிபதியாக கொண்ட நீங்க எப்பவுமே ரசனையானவங்க, அழகானவங்க. அதே சமயம் ஒரு காரியத்துல இறங்கிட்டா அதுல பிடிவாதமா நின்னு வெற்றி காண்ற குணம் கொண்டவங்க. மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா முன்னாடி வந்து நிற்கிற அந்த பண்பு தான் உங்களை எப்பவுமே ஸ்பெஷலாக காட்டுது. இந்த மார்ச் 2026 மாதம் உங்களுடைய அந்த பொறுமைக்கும் உழைப்புக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுதுன்னு ஒரு உற்ற நண்பனா உங்ககிட்ட மனசு விட்டு பேச போகிறேன். இந்த ஆடியோவை நிதானமாக கடைசி வரைக்கும் கேளுங்க. ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட கதவுகள் திறக்க போகுது. பொதுவா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு திருப்பு முனை தரும் லாபகரமான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். கிரகங்களோட நகர்வு உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கு. முக்கியமா சனி பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல அமர்ந்து லாப சனியா செயல்படுறார். கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், இனி பலனை அனுபவின்னு சனி பகவான் உங்களுக்கு வாரி வழங்க போற நேரம் இது. கடந்த சில காலமா நீங்க சந்திச்ச தடைகள், அவமானங்கள் எல்லாமே பனி மாதிரி விலகி ஒரு புதிய வெளிச்சம் தெரிய போகுது. சரி, முதல்ல உங்களோட வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதான உங்களோட கரியர்ல ஒரு அதிரடியான மாற்றம் வரும். இது வரைக்கும் நீங்க செஞ்ச வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த மாசம் உங்களோட திறமைக்கு ஏற்ற பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் தேடி வரும். வேலையில இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு தாங்கள் விரும்பின இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்யறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். புதுசா கிளைகள் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு தேவையான முதலீடு கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் காணாமல் போகும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் வரவு 8 செலவு 10 இருந்த நிலைமை மாறி இந்த மாசம் சேமிப்பு உயரப்போகுது. லாபசனி உங்க கஜானாவை நிரப்ப போறார். எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் வரும். பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான வழி பிறக்கும். மார்ச் மாசம்னாலே கணக்கு வழக்குகளை சரி பண்ற நேரம். அதுல உங்களுக்கு சாதகமான சூழலே நிலவும். ஷேர் மார்க்கெட் அல்லது ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு சின்ன எச்சரிக்கை, 4ல் கேது இருக்கிறதால வீடு அல்லது வாகன பராமரிப்புக்காக ஒரு சின்ன தொகை செலவாகலாம். அது சுபவிரயமாகவே இருக்கும், கவலைப்படாதீங்க. முக்கியமா பெண்கள் மற்றும் வெளிநாடு யோகத்தை பத்தி பேசணும். ரிஷபராசி பெண்களுக்கு இந்த மாசம் ரொம்பவே சந்தோஷமான மாசம். உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நகை, துணிமணிகள்னு ஆசைப்பட்ட பொருட்களை வாங்குவீங்க. குடும்பத்துல உங்களோட பேச்சுக்கு மதிப்பு கூடும். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு முழுசா கிடைக்கும். வெளிநாடு போகணும்னு முயற்சி செய்யறவங்களுக்கு இந்த மாசம் பாசிட்டிவான ரிசல்ட் வரும். குறிப்பா மேல் படிப்புக்காகவோ அல்லது வேலைக்காகவோ வெளிநாடு செல்ல எடுக்கும் முயற்சிகள் 100% வெற்றி தரும். பூர்வீக சொத்து விவகாரத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. குடும்ப வாழ்க்கையில ஒரு இன்பமான சூழல் நிலவும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒருத்தரோட உணர்வுகளை ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்க. வீட்டுல விசேஷங்கள் நடக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்ச தம்பதிகளுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். பிள்ளைகளோட கல்வி மற்றும் வேலையில முன்னேற்றம் இருக்கும். அது உங்களுக்கு பெரிய நிம்மதியை தரும். உறவினர்களோட வருகை வீட்டுல மகிழ்ச்சியை தரும். ஆனா அதே சமயம் அவங்கக்கிட்ட தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் நீங்க உங்களோட உணவு பழக்கத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ரிஷபராசிக்காரங்களுக்கு தொண்டை மற்றும் கழுத்து பகுதி கொஞ்சம் சென்சிட்டிவ். அதனால குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துட்டு சூடான உணவுகளை எடுத்துக்கோங்க. 4ல் கேது இருக்கிறதால செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். நேரத்துக்கு சாப்பிடுங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. மனசு ரொம்ப உற்சாகமா இருக்கிறதால உடம்பும் தானா சுறுசுறுப்பா ஆயிடும். தினமும் ஒரு 10 நிமிடம் நடைப்பயிற்சி செய்யுங்க. அது உங்க இரத்த ஓட்டத்தை சீராக்கும். மாணவ நண்பர்களுக்கு இது ஒரு வெற்றி தரும் மாதம். உங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும். கடினமான பாடங்களை கூட எளிதா புரிஞ்சு படிப்பீங்க. போட்டித் தேர்வுகள் எழுத போற மாணவர்களுக்கு இந்த மாசம் ரொம்பவே சாதகமா இருக்கு. விடாமுயற்சி செஞ்சா நினைச்ச காலேஜ்ல சீட் கிடைக்கும். கலைத்துறையில ஆர்வம் இருக்கிற மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். இந்த மார்ச் மாதம் இன்னும் சிறப்பா அமைய நான் ஒரு சின்ன ஆலோசனை சொல்றேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயார வழிபடுங்க. நெய் தீபம் ஏத்தி லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்றது உங்க வீட்டுல செல்வத்தை சேர்க்கும். முடிஞ்சா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளை நிற பொருட்கள், பால், சர்க்கரை அல்லது வெள்ளை நிற மலர்களை தானம் செய்யுங்க. உங்க ராசிநாதன் சுக்கிரனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு ஊனமுற்றவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அது லாபசனியோட அருளை இன்னும் அதிகமாக்கும். மொத்தத்துல இந்த மார்ச் மாதம் ரிஷபராசிக்கு ஒரு பொன்னான காலமா அமைய போகுது. உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. தயக்கத்தை பாஜுல தள்ளி வச்சுட்டு துணிஞ்சு இறங்குங்க. வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நன்றி.
அப்புறம் துல்லியமாக கிரகங்களை கணித முறையில் கணித்து நம்ம தமிழ் நண்பர்களுக்கு இலவசமா சொல்லி வருகிறேன். மக்களே, மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஓம் முருகா துணை. ஸ்ரீ முருகா அருள் எப்போதும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி மக்களே.